அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஸ்பெஷல் கேட்டகரி. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஷுவலி இம்பேர்ட் ஆகட்டும், அதே மாதிரி எல்டி ஆகட்டும், எம்ஐ ஆகட்டும், அதே மாதிரி ஹெச்ஐ ஆகட்டும், இதுக்கான கட் ஆஃப்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான எவ்வளோ போஸ்டிங் அலாட்மெண்ட், அது எப்படி கம்யூனல் வைஸாக பிரியுது, ஸோ யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கான வீடியோவில் ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி இப்போ விட்டுருக்கிற மார்க்கின் அடிப்படையில் நம்மளுக்கு அந்த கிரேஸ் மார்க்கை ஆட் பண்ணாமல், கிரேஸ் மார்க்கை சேர்த்தாமல் இப்போ விட்டுருக்கிற ஜென்ரல் கட் ஆஃப்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த கம்யூனல் கேட்டகரி வைஸாக எப்படி பிரியுது, ஸோ அதனால் எவ்வளோ குறைவான மார்க் எப்படி வேலை கிடைக்க போகுதுன்றதை நம்ம சொல்கிறோம் வித் ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை மட்டும்தான், பயனுள்ள நேரத்தில் மட்டும்தான் கொடுப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி இனி வரும் காலங்களில் யாராவது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1க்கு சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப் லிங்க்கு. அதை ஜஸ்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், அதை டச் பண்ணிங்கனாவே நீங்கள் என்னுடைய கிளாஸ்க்குள்ளே வந்துடுவீங்க, எங்களுடைய குரூப்புக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ டெட்டுக்கு தனியாகவும் பேப்பர் 1க்கு தனியாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டேட் லெவலில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியில் நம்ம தான் ஃபஸ்ட் மார்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எபோ 100 இதுவரையும் கிட்டத்தட்ட 112 மெம்பர்ஸ் 112 பேர் நம்மகிட்ட எபோ 100 எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 100 ரேங்க்கில் நம்ம ஸ்டூடெண்ட் தான் 21 பேர். ஓகேங்களா? ஸோ இன்னும் வெயிட்டேஜ் மார்க்கெலாம் சேரும்போது எல்லாமே மாறும். சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ 4 வகையான கோட்டாஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்டு, அதான் கேட்டகரி 1. ஓகேங்களா? கேட்டகரி 2ன்னு சொல்லியிருக்கோம், அது ஹேரிங் இம்பேர்டுன்றது உங்களுக்கு தெரியும், ஹெச்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டகரி 3 எல்டி லோக்கோமோட்டோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கேட்டகரி 4 அந்த எம்ஐ. ஓகேங்களா? அந்த மென்டலி அந்த இது கேட்டகரி 4ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் எல்லாம் எப்படி பிரியுது, 2 வகையாக விட்டுருக்காங்க. அதாவது 2 டைம் உங்களுக்கு அந்த ஆடெண்டம் ஒரு டைம் வந்துச்சு. அதே மாதிரி 1768 போஸ்டிங் ஃபஸ்ட்டு விட்டாங்க இல்லைங்களா? ஸோ இது 2யும் மெர்ஜ் பண்ணி தான் நம்ம இதில் கொடுக்குறோம். இப்போ இதில் ஜிடியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 1+3, அதாவது 4 பேர் விஷுவலி இம்பேர்டும், 5 பேர் ஹேரிங் இம்பேர்டு, அதே மாதிரி 5 பேர் எல்டிலையும், அதே மாதிரி 5 பேர் எம்ஐலையும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்குது. ஒன்று ஜிடி உமன் ஆகட்டும், பிசி ஆகட்டும், பிசி உமன் ஆகட்டும், பிசிஎம் ஆகட்டும், பிசிஎம் உமன் ஆகட்டும், ஸோ எல்லாத்துலேயும் இது மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஜிடிலே உமனில் விஷுவலி இம்பேர்டுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிடியில் 4, விஷுவலி ஜிடி உமனில் 3, மொத்தம் 7 போஸ்ட் இந்த ஜிடிலே வந்துடுது. ஓகேங்களா? விஷுவலி இம்பேர்டுக்கு. அதே மாதிரி ஹேரிங் இம்பேர்டுக்கு ஜிடியில் 5, ஜிடி உமனில் 2, மொத்தம் 7 வந்துடுது. எல்டியை பொறுத்தவரையும் ஜிடியில் 5, ஜிடி அதாவது ஜென்ரல் டர்ன் உமனில் 2, மொத்தம் 7 வந்துடுது. அதே மாதிரி எம்ஐயை பொறுத்தவரையும் ஜிடியில் 5, ஜிடி உமனில் ஜென்ரல் டர்ன் உமனில் 3 வந்துடுது. ஸோ இது எல்லாருமே போட்டி போடலாம், எல்லா கம்யூனிட்டியும் போட்டி போடலாம். இப்போ கேட்டகரி வைஸாக தனியாக பார்க்கும்போது இப்போ பிசியை பொறுத்தவரையும் 4 பேர் விஷுவலி இம்பேர்டு. ஓகேங்களா? பிசி உமனில் 2 பேர், மொத்தம் பிசி கேட்டகரியில் 6 பேர் விஷுவலி இம்பேர்டு எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரையும் ஹேரிங் இம்பேர்டில் அதில் பிசியில் 3 பேரும், பிசி உமனில் 3 பேர், மொத்தம் 6 பேர் இதுலேயும் ஸோ எல்லாமே 6 பேர் தான். இதுலேயும் எல்டிலையும் பிசியில் 3 பேர், பிசி உமனில் 3 பேர், மொத்தம் 6 பேர் எல்டியில் எடுப்பாங்க. அதே மாதிரி எம்ஐயை பொறுத்தவரையும் பிசியில் 5 பேர், பிசி உமனில் 2 பேர், மொத்தம் 7 பேரை எடுத்துக்கிறாங்க. பிசிஎம் உமனை பொறுத்தவரையும் உங்களுக்கு விஷுவலி இம்பேர்ட் கோட்டா இல்லை. ஹேரிங் இம்பேர்டில் ஒரு போஸ்ட்டு, அதே மாதிரி எல்டியில் 2 போஸ்ட்டு, மற்றது எம்ஐ கிடையாது. எம்பிசி கேட்டகரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு விஷுவலி இம்பேர்ட் 4 பேர். ஓகேங்களா? அதே மாதிரி எம்பிசி உமனில் 1, மொத்தம் 5 பேர். ஓகேங்களா? ஜிடியில் உங்களுக்கு எத்தனை இருக்குது? ஆல்ரெடி 7 இருக்குது. அதே மாதிரி எம்பிசியில் எம்பிசிலையும் எம்பிசி உமன்லேயும் விஷுவலி இம்பேர்ட் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் காம்படேட் பண்ணலாம். அதே மாதிரி ஹேரிங் இம்பேர்டு எம்பிசியை பொறுத்தவரை ஹேரிங் இம்பேர்டு எம்பிசியில் 3, அதே மாதிரி எம்பிசி உமனில் 2, மொத்தம் எத்தனைன்னா 5. இப்போ எல்டி லோக்கோமோட்டோ பொறுத்தவரையும் எம்பிசியில் 4, எம்பிசி உமனுக்கு 1, மொத்தம் எவ்வளோ இருக்குது? இதில் 5 இருக்குது.
அதே மாதிரி எம்ஐயை பொறுத்தவரையிலையும் எம்பிசியில் வந்து 3 இருக்குது, எம்பிசி விமெனில் வந்து 1 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது, 4 வந்து இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையிலையும் வந்து விஷுவலி இம்பேர்டில் 3, எஸ்சி விமெனில் வந்து விஷுவலி இம்பேர்டு விஐ வந்து 1, மொத்தம் 4 இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 4 விஷுவலி இம்பேர்டு இருக்குது. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து ஏரிங் இம்பேர்டு வந்து 3 இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து எல்டியும் வந்து எஸ்சி கேட்டகரிக்கு 3 இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது எம்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்சி கேட்டகரிக்கு மொத்தம் வந்து 5 இருக்குது. ஓகேங்களா. எஸ்சியை பொறுத்தவரையிலையும் வந்து ஒரு விஷுவலி இம்பேர்டு கேட்டகரி 1, ஒரு கேட்டகரி 2 இயரிங் இம்பேர்டு, அதே மாதிரி ஒரு கேட்டகரி 3 லோகோமோஷனு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதாவது வந்து எம்ஐயில் வந்து யாரும் கிடையாது எஸ்சியில். எஸ்டியை பொறுத்தவரையிலையும் வந்து ஒன்று தான். ஓகேங்களா. அது வந்து எதுக்குன்னா விஷுவலி இம்பேர்டுக்கு மட்டும் தான். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக நமக்கு வந்து விஷுவலி இம்பேர்டு வந்து 24 போஸ்ட், ஹேரிங் இம்பேர்டு வந்து 24 போஸ்ட், எல்டி வந்து 24 போஸ்ட், அதே மாதிரி வந்து எம்ஐ வந்து 24 போஸ்ட். ஸோ கேட்டகரி வைஸாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24 போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2013, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக விட்டு தான் ஆடெண்டம். ஓகேங்களா சார். 2013 இல்லை, இந்த இப்போ ஐ மீன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 1768 விட்டாங்க இல்லைங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனும் இதையும் வந்து வச்சு மேனுவலாக நான் எடுத்தது தான். ஓகேங்களா. ஸோ இதில் 1, 2 கூடலாம் குறையலாம். ஓகேங்களா. கூட வாய்ப்பு இல்லை. ஏதாவது வந்து 1, 2 டோட்டல் மிஸ்டேக் வந்து வரலாம். ஆனால் வந்து இது எக்ஸாக்டாக தான் இருக்கும். ஸோ 24 பேர். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ். இப்போ மார்க் எடுத்திருக்கோம். இப்போ வந்து மார்க் வந்து நம்ம வந்து எப்படி இது வந்து எடுத்தோம்னா, இப்போ வந்து லாங்குவேஜ் வந்து எக்ஸம்ஷன், இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தேவையில்லை. இந்த 4 கேட்டகரிக்கும் லாங்குவேஜ் தேவையில்லை. ஸோ அந்த லாங்குவேஜ் தேவையில்லாத வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்தோம்னா டோட்டலாக இந்த 4 கேட்டகரிலையும் டோட்டலாக எழுதினவங்க வந்து 288 பேர், 288 மெம்பர்ஸ். அது தனியாக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். ஸோ அதில் வந்து 288 மெம்பர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த 288 பொறுத்தவரையிலுமே வந்து இப்போ அதில் வந்து 37லேருந்து 50 மார்க். ஓகேங்களா. ஸோ இந்த மார்க் பார்க்கறதுக்குள்ள வேற என்னென்னலாம் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் வந்து விஷுவலி இம்பேர்ட் 22 இருக்குது. ஸோ இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கேட்டகரியில் அதை வந்து எல்லாமே வந்து 24 இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடியவங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு போகிற அளவுக்கு படித்தவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 24 இருக்குது, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஒரு 22 வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கவங்க அதுக்கும் வந்து போவாங்க. அதே மாதிரி எம்ஆர் மென்டலி ரிட்டையர்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 போஸ்ட் வந்து இருக்குது. ஆர்த்தோவுக்கு வந்து 1 இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்லாக்கை பொறுத்தவரையிலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ்சியில் வந்து பிஹெச் பிசிக்கலி ஹேண்டிகேப், அதாவது பிஹெச்க்கு வந்து 1, எஸ்சிஏவில் பிஹெச்க்கு 7. எஸ்சிஏவை பொறுத்தவரையிலையும் இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து பிஹெச்ஆ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து வெறும் 65-70 மார்க் எடுத்திருந்தா கூட வந்து போதும், 60 மார்க் எடுத்திருந்தா கூட போதும், நிச்சயமாக உங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி எஸ்டிஏ பொறுத்தவரையிலையும் வந்து எஸ்டிஏ பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா. இந்த பிஹெச்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிஹெச்க்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்குறது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இந்த மார்க் அந்த 288 பேர் நம்ம ஃபில்டர் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபில்டர் பண்ணும்போது 37 to 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 37 to 50 பேர் 50 மார்க். ஓகேங்களா. 6 பேர் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிறது நம்ம வந்து போடல. ஓகேங்களா. டோட்டலாக 288ல் ஜாபுக்கு போக வாய்ப்பு உள்ளவங்கள்ட்ட மட்டும் நான் வந்து எடுத்தேன். அது மாதிரி வந்து 50 to 60 வந்து பார்த்தீங்கன்னா 28 பேர் வந்து எடுத்திருக்காங்க, 28 மெம்பர்ஸு. 60 to 70 வந்து பார்த்தீங்கன்னா 80 பேர், 80 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 70 to 80, அதாவது 71 to 80 வந்து 88 பேர். டோட்டலாக 214 பேர் 80 கீழே தான் இருக்காங்க. இந்த 288ல் நான் சொல்கிறது உங்களுக்கு ஆக்சுவலாக ஜாப் எவ்வளோ இருக்குது, 96 ஆல்ரெடி. ப்ளஸ் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் தனியாக வந்து அது ஒரு எவ்வளோ இருக்குது, அது ஒரு 29 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு 96 இருக்குது, இங்கே ஒரு 29 வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் 120 வேகன்சிஸ். ஓகேங்களா. ஆனால் 80க்கு உள்ளே இருக்கவங்க வந்து எத்தனை பேர், 214 பேர். ஸோ 214 பேர் அப்படின்றக்குள்ள வந்து டோட்டலாக நம்ம வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த பிஹெச் கோட்டா, டோட்டலாக இந்த எல்லா கோட்டாலும் 4 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து 288 மெம்பர்ஸு. அதில் 214 போயிடுச்சுன்னா மீதி வந்து எவ்வளோங்க, 74. அந்த 74 நியர்லி அந்த 74 மெம்பர்ஸ் தான் வந்து எபோவ் 90 எடுத்திருக்காங்க. அதாவது 80க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 80 to 90, 90 to 99, அதே மாதிரி 100 to 107. இதில் 80க்கு மேலே வந்து எடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44 மெம்பர்ஸ், 44 பேர். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து 90 to 99, அதான் 100 வரலையும். ஓகேங்களா. அதை 90 to 99, 91லேருந்து 99 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. 23 கேண்டிடேட்ஸ். 100க்கு மேலே, 100லேருந்து 107 வரலையும் 8 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 80க்கு மேலே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக ஜாப் எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா. இதில் எம்ஐ கோட்டாவில் 24 வேக்கன்ட் இருக்குங்க. அதுக்கெல்லாம் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இருக்க வாய்ப்புகள் குறைவு தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க வந்து எலிஜிபிள் மார்க் எடுத்தாவே வேலைக்கு வந்து போயிடுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோட்டோவில் கொஞ்சம் அதிக மார்க் எடுத்துருக்கணும். நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 80 வந்து எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜாபுக்கு போகிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டகரியாக பிரிக்கிறது. இதில் 100லேருந்து 107 மார்க். ஓகே, 107 மார்க் தான் வந்து இதில் ஃபஸ்ட் மார்க். யாருக்கு வந்து ஃபஸ்ட் மார்க்குன்னா இந்த பிடபிள்யூடி கோட்டா, அதாவது வந்து இந்த 4 கேட்டகரியில் இருக்கிறதுக்கு வந்து 107 மார்க் தான் ஃபஸ்ட் மார்க். இந்த 107 மார்க் வந்து எங்கே வரும்னா ஜிடிலேயே வந்துடும். அவங்க ஓவராலாக ஜிடிலே வந்துருவாங்கன்றக்குள்ள வந்து இந்த காம்படிஷனுக்குள்ளேயே அவங்க வர மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டகரியாக வேணாலும் இருக்கட்டும், விஷுவலி இம்பேர்டாக இருக்கட்டும், ஏரிங் இம்பேர்டாக இருக்கட்டும், இல்லை லோக்கமோஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து எம்ஐயாக இருக்கட்டும், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த 107 மார்க்கு 106 மார்க்கு அந்த ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 4 பேருமே வந்து எங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிடியில் வந்துருவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த காம்படிஷன்லேயே வரதில்லை. எந்த காம்படிஷன்லும் வரதில்லை. அவங்க வந்து ஒரு விஐ அந்த விஷுவலி இம்பேர்ட் காம்படிஷன்லையோ, இல்லை வந்து ஏரிங் இம்பேர்ட் காம்படிஷன்லையோ, இல்லை லோகோமோஷன் காம்படிஷன்லையோ, இல்லை வந்து எம்ஐ அந்த எம்ஐ காம்படிஷன்லேயே வந்து வர்றதில்லை. அவங்க 4 பேர் போகிறதுனால இன்னும் 4 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக வேலை கிடைக்க போகுது. அந்த 96ன்றது 100 பேருக்காக வந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அந்த 120ன்றது 124 பேருக்காக வந்து கிடைக்க போகுது. ஓகேங்களா. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம ஜென்ஸ் மேல் ஃபீமேல வந்து பார்த்தோம்னா இப்போ 80 எபோவ் எடுத்துருக்கிறதுல வந்து 80 to 90 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 29 பேர் வந்து மேல் இருக்காங்க, 37 பேர் ஃபீமேல். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா 50% விமனுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. அதே மாதிரி 90 எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9 பேர் மேல் 12 பேர் ஃபீமேல் வந்து இருக்காங்க. 9 ஆண்கள் 12 பெண்கள். இப்போ 100க்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஆண்கள் 4 பெண். இது எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து அந்த அவங்க விட்ட பார்ட் பியில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நான் எதுவும் புதுசாக வந்து சொல்லலை. அது விட்டதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா பிடபிள்யூடி கோட்டாவில் டெய்லியும் வந்து மெசேஜஸ் போட்டே இருக்காங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க. சார் எங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் சொல்லுங்கள், ஒரே மன உளைச்சலாக இருக்குது, கஷ்டப்பட்டு படித்தோம் ஒரு வருஷமாக, எங்களால் முடியல சார், கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், ஒரு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்ன்ற வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கேட்டதுனால நம்ம வந்து இதை வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும். 19 வந்து எதுவுமே சொல்லிங்க. சரிங்களா. ஸோ 100 எபோவ் 4 பேர் வந்து இருக்காங்க. சாரி 8 பேர், 4 ஆண்கள் 4 பெண்கள். ஸோ இதில் 4 பேர் ஜிடியில் போயிடுவாங்க, ஜென்ரல் டர்னில் போயிடுவாங்க. ஜென்ரல் டர்னில் எவ்வளோ பேர் அதிகமாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இதே கோட்டாவில் எக்ஸ்ட்ராவாக வேலை கிடைக்கும். மீதி 4 பேர். ஓகேங்களா. ஸோ 100க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 100% வேலை. ஓகேங்களா. அதுக்கடுத்து 90க்கு மேலே வந்து பாருங்கள் 9 ஆண்கள் 12 பெண்கள், 21 பேர் தான் இருக்காங்க. ஸோ 90க்கு மேலே மார்க் இருந்தாலும் உங்களுக்கு 100% வேலை. ஓகேங்களா. எதில் வந்து 100% வேலை, இந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் வந்து 90க்கு மேலே வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து விஷுவலி இம்பேர்டோ, இல்லை ஏரிங் இம்பேர்டோ, இல்லை எல்டிஓ, இல்லை எம்ஐயோ வந்து இருந்துச்சுன்னா 100% வந்து வேலை. இப்போ 80க்கு மேலே வந்து பாருங்கள் 29 பேர் வந்து ஜென்ஸ் இருக்காங்க, 37 பேர் வந்து விமன் வந்து இருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ 66. ஓகேங்களா. ஸோ இந்த 66 இவங்களும் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த 80 81 வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா வந்து இங்கே 78 76 77 அந்த 79 எடுத்தவங்க வந்து 2013 யாருன்னா பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு 5 மார்க் வந்து கிரேஸ் மார்க் வந்து கிடைக்கும். ஸோ அந்த 5 மார்க் 79 ப்ளஸ் வந்து ஒரு 5 மார்க் வந்து சேர்க்குள்ள 84 வந்து வரும். ஸோ அப்படின்னா இது வந்து எந்த ஏரியா உங்களுக்கு வந்து சேஃப் அப்படின்னா வந்து 84 எபோவ் இருக்கிற எல்லாருமே சேஃப். ஓகேங்களா. 84 எபோவ் இருக்கிற எல்லாருமே சேஃப். ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பு, என்னுடைய அந்த ஒப்பீனியன் படி 80 எபோவ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா. 80 எபோவ் இருக்கக்கூடிய, ஏன்னா வந்து அது டோட்டலாகவே 66, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21. ஓகேங்களா. 60 அதாவது 90க்கு மேலே எடுத்திருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21 மெம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 66, இது ஒரு 21, 87 வந்து ஆச்சு. ஓகேங்களா. அதே மாதிரி 87 இந்த 100 எபோவ் எடுத்துருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் ஜிடியில் போயிடுவாங்க, மீதி 4 பேர் தான். ஓகேங்களா. 87 91 தான். ஆனால் இன்னுமே நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, இன்னும் 39 29 கிட்டத்தட்ட 29 34 போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னும் போது 80க்கும் கீழே வந்து இறங்கும் கட் ஆஃப். ஓகேங்களா. 80க்கும் கீழே வந்து இறங்கும். ஓகேங்களா. இது நான் கிரேஸ் மார்க் இல்லாமல் சொன்னாலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி தான் வந்து சொல்கிறோம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேரிங் இம்பேர்ட் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப லோவாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் 80 வழியெல்லாம் வந்து இருக்காது, இன்னும் கீழே வந்து இறங்கும். ஓகேங்களா. ஒரு 70 to 75 ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட அவங்களாம் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எம்ஐயை பொறுத்தவரையும் கேண்டிடேட் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ அவங்களதெல்லாம் இன்னும் குறையும் கட் ஆஃப்ஸ். அவ்வளோதெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லாவே வந்து குறையும். ஒரு 65 ப்ளஸ்ஸு, ஒரு 70 ப்ளஸ், ஒரு 70 ப்ளஸில் இருந்தாவே எல்லாருமே சேஃப் ஜோன் தான். ஓகேங்களா. லோகோமோட்டோ மட்டும் ஒரு 78 ப்ளஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லது, கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும். 85 மேலே இருந்தீங்கன்னா தைரியமாக இருங்க. நிச்சயம் 82க்கு மேலேயே கிட்டத்தட்ட வந்து 85 மேலே இருந்தால் வந்து தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வந்து.
ஓகேங்களா? உங்களுக்கு 100% வந்து வேலை வந்து கிடைச்சிரும். ஸோ 80க்கு மேல கண்டிப்பா நம்மளும் எதிர்பார்க்கலாம். அதாவது எப்பயுமே ஒண்ணுங்க, நம்ம வந்து சொல்றது, ஜாப் கண்டிப்பா கிடைக்கும்ன்றது ஒரு ஜோனு. அது கண்டிப்பா கிடைச்சிரும். இவங்களுக்கெல்லாம் ஜாப் கிடைக்கலான்றதும் ஒரு ஜோன். ஓகேங்களா? ஸோ 84க்கு மேல இருந்தா ஜாப் கண்டிப்பா கிடைச்சிரும். 80க்கு மேல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கலாம், கிடைக்கும். ஏன்னா ஜிடில எத்தனை பேர் போறாங்களோ, அத வச்சு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிடபிள்யூடி கோட்டாவுக்கு வந்து இந்த 4 கோட்டாவுக்கு வந்து கட் ஆஃப்ஸ்ன்றது வந்து 100% இப்படி தான் வந்து அமையும்னு சொல்லி வந்து எதிர்பார்க்குறோம். இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் பாஸ் பண்ணாவே நம்ம வந்து வேலை கிடைக்கக்கூடிய கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ எஸ்சிஏவில் வந்து ஒரு விஷுவலி இம்பேர்டோ, இல்லை ஹியரிங் இம்பேர்டோ, இல்லை எல்டிஓ இருந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒருத்தர் 100க்கு மேலே எடுத்துடலாம். இல்லை வந்து திடீர்னு 50 எடுத்தாலே வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த லெவலில் வந்து யாருக்கு வந்து கிடைக்கும் கொஞ்சம் இதுனா வந்து, இப்போ எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பிசியில் வந்து விஷுவலி இம்பேர்டோ ஹியரிங் இம்பேர்டோ ஹியரிங் இம்பேர்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐ இது மூணுமே வந்து எம்பிசியில் நீங்கள் ஒரு விஷுவலி இம்பேர்டாக ஒரு 80+ இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஹியரிங் இம்பேர்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72+ இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அது மாதிரி எம்ஐனா ஒரு 65+ இருந்தாவே உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிடும். எப்படி வந்து வேலை கொடுக்குவாங்க, எப்படி வந்து இருக்குன்றது நிச்சயமாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ திரும்பவும் சொல்கிறது என்னென்னா 80க்கு மேலே இருக்கக்கூடிய 80 to 90 44 பேர். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 46 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80 to 90 வந்து ஒரு 19+ ஒரு 37. ஓகே. அதே மாதிரி வந்து 91 to 99 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 23 பேர். அதே மாதிரி 100 to 107 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 பேர். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். நாளைக்கு ஜென்ரலுக்கான கட் ஆஃப் அதாவது மற்ற எல்லாருக்குமே இந்த பிடபிள்யூடியை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து கட் ஆஃப் எப்படி இப்போ விட்டுருக்கிறதுன அடிப்படையில் வந்து அமையுன்றதை டேட்டான அடிப்படையில் வந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.